ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானிலா வியூஸ். இன்றைக்கி நம்ம காய்பணத்தில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசார்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் அரஃபாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எங்கே போகலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கப்போ டக்குன்னு எங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆனது தான் இந்த பேர்ல் கார்டன் ரிசார்ட். இங்கே பார்க்கிங் ஏரியாலேயே அந்த ட்ரீ ஆர்ட்டாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இந்த கொக்கு பொம்மை, கிளி பொம்மை, யானை பொம்மை, இது எல்லாத்தையுமே ஸ்டாச்சு மாதிரி பண்ணி அதையும் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லீவ் டேஸ்ன்றனால வழக்கத்தை விட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபாரினர்ஸையும் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. நிறையா ஃபாரினர்ஸுமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வரப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோமோ அத்தனை சேர்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. எங்களுக்கான டேபிள் ஃபுல்லானதுனால அந்த டைமை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விளையாட வந்துட்டோம். இந்த சைட் கிட்ஸ் ப்ளே கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பிங் ஏரியா, அதுக்கப்புறமா சறுக்கு விளையாடுறது, இங்கே சுற்றி விளையாடுறதுல கூட இக்ஸானும் ஜாய்ஃபாவும் சேர்ந்து நம்ம ஜாலியாக என்ஜாயபுளாக நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இக்ஷான் பார்த்தீங்கன்னா இந்த சறுக்கு ஏறுறதுல ஏறுற வழியில் ஏறாமல் இந்த சருகும் பார்த்தீங்களா அந்த வழியில் ஏறி சறுக்கிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டாக இருக்கட்டும், இல்லை யாராச்சும் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரிசார்ட்டுக்கு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ ஃபேமிலியோடு சேர்ந்து ஜாலியாக பேசி சிரித்து நல்லா விளையாண்டுட்டு நல்லா வயிறு நிறைகிற மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக அது ஒரு ப்ரீஷியஸ் மூமெண்ட்டாக நமக்கு மாறும். அதே மாதிரி இக்ஸான் அடுத்து பார்த்தீங்கன்னா சறுக்கு விளையாண்டு முடிச்சுட்டு இப்போது ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தான். இதுவுமே இக்ஸானுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ஊஞ்சல் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் ஊஞ்சல் விளையாட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாத்து பொம்மை, குட்டி குட்டியாக இந்த காரு பைக்லாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் போய் எக்ஸாம் விளையாண்டுட்டு இருந்தான். பின்னாடி வந்து உட்காருன்னு எங்களையும் கூப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இந்த ஊஞ்சலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பின்னாடி வந்து பேரண்ட்ஸும் முன்னாடியே அவங்களுடைய கிட்ஸும் உட்காந்து விளையாடுற மாதிரி 2-in-1 ஊஞ்சல் வந்து இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கம்பி மேலே ஏறி விளையாடுறது எக்ஸாமுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். சொல்லவே வேணாம், பசங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கம்பியில் ஏறி விளையாடுறதா ரொம்பவே பிடிச்ச விஷயம். அதே மாதிரி எக்ஸானும் வந்ததுலேருந்து இது மேலே தான் ஏறி விளையாண்டுட்டு இருந்தான். விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கவுமே இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா அந்த ட்ரீ ஆர்ட்டாக இருக்கட்டும், இந்த ப்ளே கிரவுண்டில் இருக்க குட்டி குட்டி இடமா இருக்கட்டும், அந்த ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்களுமே இங்கே வந்ததுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எக்ஸா இந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கிற இடத்துல விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எக்ஸா இந்த ஷேக்கிங் பிரிட்ஜ் விளையாண்டுட்டு இருந்தான். இதுதான் எனக்கு இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளே திங். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ளே திங்ஸ்லேயுமே அங்கே ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. 5 இயர்ஸ்க்குள்ளே, பிலோ 7 இயர்ஸ், பிலோ 15 இயர்ஸ், இந்த மாதிரி ஏஜ் லிமிட்ஸ் எல்லா ப்ளே திங்ஸ்லேயுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. நீங்களே பாருங்கள் மெனு கார்டை. நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், தாய்லாந்து ஸ்டைல், கொரியன் ஸ்டைல், எல்லா ஸ்டைல் ஃபுட்டுமே இங்கே கிடச்சிச்சு. ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டேஸ்ட் வைஸ்மே ஃபுட் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்க செய்யவே ஆரம்பிப்பாங்க. அதனால ரொம்ப ஹைஜீனாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ண ஒவ்வொரு ஃபுட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணி 1/2 an hour அப்புறமா தான் எங்களுக்கு சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் சூப், அப்புறம் வெஜ் சூப் தான் வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக சிக்கன் நூடுல்ஸும் ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னா சிக்கன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வெரைட்டிஸுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்ப யூனிக்காக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அப்படியே நாங்கள் ஆர்டர் பண்ணால் ஒவ்வொரு ஃபுட்டாக வந்துட்டு இருந்துச்சு. போன்லெஸ் சிக்கன், சிக்கன் லாலிபாப், அப்புறம் நான், பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் சிக்கன், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இக்ஸானுக்கும் சரி, ஜாய்ஃபாக்கும் சரி, இங்கே வந்த எல்லா பசங்களுக்குமே இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபன் டைமாக, ரொம்ப ஜாலியாக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியாக நாங்கள் வீட்டுக்கு போனோம். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்துச்சு.
எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக என்ன டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ எல்லாருமே ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் சூஸ் பண்ணியிருந்தோம். அது வரவும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கிடையில் இக்ஸானும் ஜாய்ஃபாவும் சேர்ந்து இந்த பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க தான் இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாயபிளாக விளையாண்டுட்டு இருந்தாங்க சொல்லணும்னா. அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம்லாம் வந்துருச்சு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நான் மொஜிட்டோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் ப்ளூ மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிஸ்தா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்ச், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசி சிரித்து ரொம்ப என்ஜாயபிளான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி காயல்பட்டினம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேர்ல் கார்டன் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போங்க. பாய் கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.